ஃப்ரண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தம்ப்நெயில் பார்த்தோன்னா நெறைய பேருக்கு தெரிஞ்சிரும்னு நெனைக்கிறேன் நான் எத பத்தி பேச போறோம் அப்படின்னு. ஸோ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் இப்போ சொல்ல போற விஷயங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு செயின் லிங்க் இருக்குன்னு தான் நான் கண்டிப்பா சொல்வேன். நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு அது புரியும்னு நெனைக்கிறேன். ஆரம்ப கட்ட காலங்கள்ல காம்பீர் அப்படின்னு சொன்னோனே எல்லாராலயும் வந்து ஒரு காலகட்டத்தில ஒதுக்கப்பட்ட ஒரு நபர் தான் கண்டிப்பா சொல்லணும். ஏன் இப்போ கூட வந்து இந்தியன் டீம் கோச்சுக்கு வந்து அவர் பேர் அடிபடுதுன்னு சொன்னோனே, ஐய்யயோ! காம்பீரான்னு சொல்லிட்டு புலம்புனவங்க தான் அதிகம். அது எல்லாத்தையும் தாண்டி ஜெய்ஷா அவர்கள் வந்து காம்பீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். காம்பீர் வந்து ஆல்ரெடி பிசிசிஐ தலைமை வந்து அவர் தான் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேத்த மாரி கடைசி நேரத்தில வந்து டபிள்யூ ராமன் அவர்கள் டஃப் குடுத்தாலும், அவங்க சூஸ் பண்ண மாரி காம்பீர் அவர்கள தான் வந்து இந்தியன் டீமோட ஹெட் கோச்சா வந்து நியமிச்சிருக்காங்க. இது வந்து நெறைய பேரால பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இப்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்பீர் அவர்கள் 2018 ரிட்டயர்மென்ட் அறிவிக்கிறதுக்கே வந்து பிஜேபி தான் காரணம்னு சொல்லி இப்ப நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2018 அப்பவே வந்து காம்பீர்ட்ட நெறைய பேர் பேசியிருக்காங்க. பிஜேபி சைட்லேருந்து பேசியிருக்கிறதாவும், அதன் காரணமா தான் எலக்ஷன்னா கண்டிப்பா எம்பி பதவியில போலான்றது காரணமாக தான் அவர் வந்து 2018 ரிட்டயர்மென்ட் பண்ணிட்டு 1 வருஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா பிஜேபியில ஜாயின் பண்ணி எலக்ஷன் நின்னு எம்பி ஆனது மாரியும் சொல்றாங்க. ஆனா அதற்கு அடுத்தபடி அவரால அங்க அவரோட ஆட்டிட்யூடுக்கு அங்க இருக்க முடியல. பிஜேபி மேனேஜ்மென்ட் சொன்ன விதம் வேற. ஆனா அங்க இருக்க அவர் கிடைச்ச ரெஸ்பான்சிபிள் வேறன்றபோது, அவர் வந்து மைண்ட் எல்லாம் ரொம்ப அப்செட் ஆனதும், அதற்கு அடுத்தபடியா தான் சரி அவர் வந்து கிரிக்கெட் டீமுக்குள்ள உங்கள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, ஜெய்ஷாவோட அப்பா வந்து அமித்ஷா தான் வந்து நம்ம இந்தியாவோட உள்துறை அமைச்சரா இருக்காரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அவர் மூலியமா தான் இவர் வந்து உள்ள வந்தாருன்னு தான் இப்போ இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு முக்கியமா சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 3 விஷயங்கள் தான் வந்து இந்தியா ஃபுல்லா எப்பவுமே ஃபேமஸா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்தியான்னா ஒண்ணு கிரிக்கெட் பிளேயரா இருக்கணும், இல்லாட்டி அரசியல்வாதியா இருக்கணும், இல்லாட்டி சினிமால பெரிய ஸ்டாரா இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் தான் இந்தியாவ ஆளக்கூடிய விஷயங்கள். அரசியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும் எப்பவுமே பிஜேபி கண்ட்ரோல்ல வந்துருச்சு. ஆனா இந்தியன் கிரிக்கெட் டீம்ன்னு வரும்போது, அதுல இருக்க சீனியர் பிளேயர்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்குமே அவங்க அழுத்தம் குடுத்துருக்காங்க. அதற்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் வந்து 1000, 500 நோட்டுகள் செல்லாதுன்னு சொல்லிட்டு டிமானிட்டேஷன் கொண்டு வந்தாரு. அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் முதற்கொண்டு சச்சின் டெண்டுல்கரா இருக்கட்டும், அண்ட் சினிமா ஸ்டார் நம்ம ரஜினிகாந்தா இருக்கட்டும், இன்னும் நிறைய பிரபலங்கள் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அப்போ சோசியல் மீடியாவ யூஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே மோடி பண்றது கரெக்ட் தான். இதன் மூலமா வந்து புது இந்தியா பிறக்கப் போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் வந்து பின்னாடி வந்து அரசியல் அழுத்தங்கள் அதிகமா இருந்தனால தான் அவங்களாம் அதெல்லாம் பிஹேவ் பண்றாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே விதிவிலக்கா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி. விராட் கோலி அவர்கள் இதுவரைக்கும் எந்த ட்வீட்டுமே சோசியல் மீடியால எந்த ஒரு அரசியல் சம்மந்தமா எதுவுமே பதிவிட மாட்டாருன்னு தான் அவர் கொள்கையில தெளிவா இருந்தாரு. அவருக்கு குடுக்கப்பட்ட அழுத்தங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் நிராகரிச்சுட்டாரு தான் உண்மை. அதற்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதனாலேயே விராட் கோலி வந்து டீம் தூக்கணும்னு சொல்லிட்டு நெறைய பேர் பிளான் பண்ணாங்க. அந்த நேரத்தில எம்.எஸ். தோனி வந்துட்டு, விராட் கோலி இருந்தா தான் நான் டீம்ல இருப்பேன்னு சொல்லி அவர் சொன்னதுனால தான், வேற வழி இல்லாம விராட் கோலி வந்து இந்தியன் டீம்ல தொடர வேண்டியதா போயிருச்சு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இப்போ ஒண்ணு சேரும்போது நமக்கே யோசிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அந்த மாரி தான் காம்பீர் அவர்களுக்கும் நெறையா தகவல்கள் சொல்லப்பட்டதாகவும், இனிமேட்டு வேண்டாம் நம்ம கிரிக்கெட்ட பார்த்துக்கலாம்னு சொன்ன பிறகு, அவர் அரசியலிருந்து விலகி திருப்பி கிரிக்கெட்டுக்குள்ள போனதாகவும், கிரிக்கெட்டுக்குள்ள இருக்கும்போதே அவருக்கு தெரியும் ஃபியூச்சர்ல நான் தான் இந்தியன் கோச்சா வரப்போறேன்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான், அவர் அப்பவே நெறைய பிஹேவியர்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ரவி சாஸ்திரி வந்து பயிற்சியாளரா இருக்கும்போது, கோலி கூட வந்து நல்ல பாண்டிங்ல இருப்பாரு. அப்பவே வந்து இவரும் வந்து அவங்க 2 பேரும் எதிர்த்து கூட நெறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதற்கு அடுத்தபடியா டிராவிட் வந்தாரு. டிராவிட்டோட பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடியே ஜூன் 1ஆம் தேதி ஒரு அபுதாபில நடக்கிற ஒரு ஃபங்ஷன்ல வச்சு, நான் வந்து இந்தியன் டீம் கோச்சா இருந்தா நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே சொல்லியிருந்தாரு. அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சனால தான் வந்து அவர் ஓப்பன் டாக்காவே விடுறாரு. ஸோ அரசியல் பாலிடிக்ஸ்ன்றது என்னன்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ தான் நமக்கு எல்லாமே புரிய வருதுன்னு தான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். இது எல்லாத்தையும் தவிர்த்து டபிள்யூ.வி. ராமன் அவர்கள் வந்து அவர் சொன்ன விதங்கள், இந்தியன் டீமுக்கு இப்ப என்ன தேவைன்னு முதற்கொண்டு, ஃபியூச்சர்ல என்ன தேவைன்னு முதற்கொண்டு அவர் யோசிச்சு வச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அவர விடுத்து இவருக்கு குடுத்துருக்காங்கன்னா, அது இந்த காலதாமத காரணமும் அவர் வந்தனால தான். இல்லாட்டி வந்து வேற யாருமே வரல. அதனால கௌதம் கம்பீர் அவர்கள் வந்து, நாங்க வந்து இந்தியன் டீமோட தலைமை பரிசை நியமிக்கிறோம்னு சொல்லலாம்னு தான் அவங்க பிளானா இருந்துச்சு. ஆனா கடைசியில வந்து டபிள்யூ.வி. ராமன் வந்தனால வந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருச்சுன்னு தான் இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த காலதாமதம். வேற வழி இல்லாம காம்பீர் குடுத்த உத்தரவாதப்படி கண்டிப்பா அவர் தான் தலைமை பரிசுல அறிவிக்கணும்னு சொல்லி இப்போ வந்து அறிவிச்சிருக்கதா சொல்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் விராட் கோலிய டீம்லேருந்து ஓரம் கட்டினா கண்டிப்பா காம்பீர் தான் உள்ள வரணும். விராட் கோலி இருக்கிறனால வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு எந்த விதத்திலும் வந்து பயன் இல்லன்னு தெரிஞ்சனால தான் அவர ஓரம் கட்டுறதுக்காகவே இவர கொண்டு வந்திருக்கதா இப்போ சொல்றாங்க. எல்லாமே பார்க்கும்போது நமக்கும் மைண்ட்ல அப்படித்தான் தோணுது. ஸோ மேபி இருக்குமோ!
இருக்கலாமோன்னு தான் தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி விராட் கோலி அவர்கள் வந்து இப்போ வந்து லண்டன் போய் செட்டில் ஆகிறதா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கும் இந்த அழுத்தங்கள் தான் காரணம். ஸோ இந்தியாவில் அவரால் ஃப்ரீயாக இருக்க முடியாது, அவர் உணர்ந்தனால தான் ஸோ அவர் லண்டனில் போய் செட்டில் ஆகிறாரு. அதற்கு அவர் சொன்ன காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். ஸோ இந்தியாவில் வந்து அந்த ஒரு செலிப்ரிட்டியாக இருந்து சராசரி வாழ்க்கையை வாழ முடியாது. ஸோ லண்டன் போனோன்னா அங்கே வந்து ஆஸ் யூஸ்வல் எல்லாருமே பணக்காரனாக இருக்கட்டும், சாதாரணமாக ஆளாக இருக்கட்டும், எல்லாருமே சரிசமமாக தான் இருப்பாங்க. ஸோ ரோட்டில் வந்து ஒரு விஐபி போனால் கூட ஹாய்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஸோ அதனால் கூட அவர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு இங்கிலாந்து ஏன் சூஸ் பண்ணணும்? இங்கிலாந்து இருக்க எல்லாருக்குமே வந்து விராட் கோலி யாருன்னு எல்லாருமே தெரியும். அப்படி இருக்கும்போது அங்கேயும் வந்து அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இவரால் இருக்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே இருக்கிற அழுத்தங்கள் தான் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது. ஸோ காம்பீர் இப்போ தான் இந்தியன் டீமுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ அவர் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நம்ம தான் போக போக தான் நம்ம தெரிய வரும். எல்லாத்தோட முக்கியமாக இதுக்கு முன்னாடியே வந்து இந்தியன் டீம் ஜெர்சியில் வந்து 2 சைடுமே வந்து காவி கலர் வந்திருக்கு. ஆக்சுவலாக அது ஆரஞ்சு தான் நம்ம சொல்லுவோம். இல்லை அது காவி கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருந்து தான் சொல்லணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்தியன் டீமுக்குள்ளேயும் பிஜேபி வந்து ஊடுருவிருச்சு. ஸோ எல்லாமே அவங்க சொல்கிறபடி தான் நடக்கணும். அடுத்த பிளேயர்ஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரோல் தான் போவாங்க. ஸோ இப்படி தான் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து நட்ராஜன் அவர்கள் கூட சில விஷயம் சொல்லியிருந்தார். ஸோ ஹிந்தி கற்றுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு. இதுவும் அழுத்தங்களால் ஏற்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் சொன்னது வந்து காமனாக தான் சொல்லியிருந்தார். ஸோ அந்த காலேஜில் வந்து நார்மலாக பேசும்போது தமிழ் மட்டும் கற்றுக்கிட்டா வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப பிரச்சனை. ஸோ கம்யூனிகேஷன் வளர்த்துக்கோங்க தான் அவர் காமனாக சொல்லியிருந்தார். அதை வந்து நம்ம மீடியாக்கெல்லாம் வந்து ஹிந்தி தெரியல, ஹிந்தி கற்றுக்கணும்னு அவர் சொன்னதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா விஷயங்கள் நம்ம சுற்றி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ எதை நம்புறது எதை நம்பாமல் இருக்கிறது நமக்கே தெரியல. ஸோ இவ்வளோ கன்ஃபியூஷன் மத்தியில் நம்ம இந்தியன் டீம் ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுது? 2027 வரைக்கும் அவர் தான் வந்து ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மத்தியில் இந்தியன் டீமோட யங் பிளேயர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, முக்கியமாக சீனியர் பிளேயர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நான் இப்போ கொடுத்த தகவல் போதுமானதாக இருக்கும் நம்புகிறேன். இது சம்மந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு தோன்ற விஷயம் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடுபடுறது சண்முகம்.